இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி 50க்கு மேல விவசாய தலைவர்கள் ஒன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு, அதுக்கு என் தம்பி ஈசனுக்கு முடிஞ்சது சின்ன காரியம் அல்ல. நான் நினைச்சால் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு மாநாடு உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் விவசாய சங்கங்களுக்குள்ள இருக்கும். ஒன்னொன்றுக்குள்ள போகாம பெரிய பிரச்சனை. ஆனா ஒன்னா வர்றதுக்கு மட்டும்தான் நமக்கு எப்படினாலும் பிழைக்க முடியும். இதுவரைக்கும் நம்ம அரசாங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இனிமேல் நம்ம அரசாங்க கிட்ட டிமாண்ட் பண்றோம், சொல்லுவோம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 11 மிடில் கிளாஸ், நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். அதனால தான் கடனை இல்லையா? எப்படி கடன் வர்றது? எனக்கு லேண்ட் இருக்கு, பூமி இருக்குதுனால கடன். ஆதிவாசிக்கு கடன் இருக்கா? தலித்துக்கு கடன் இருக்கா? தொழிலாளிக்கு கடன் இருக்கா? இல்லை. என்னன்னா அவருக்கு லேண்ட் இல்லை, பூமி இல்லை. பூமி இல்லாதவனுக்கு கடனே இல்லை. எனக்கு 4 ஏக்கர் பூமி இருந்தா 4 ஏக்கர் பூமிக்கு அத்தனை கடன் என் தலையில் இருக்கும். அந்த கடனை கொண்டுட்டு வர்றது இவர்தான். ஏன்? இவங்க பண்றது எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு வேண்டித்தான். அமெரிக்கா வந்து WTO வேண்டாம் வச்சுப்போ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேணாம் வச்சு, அப்பவுமே இந்தியாவில் நம்ம பிரதமர் இந்தோ யூஎஸ் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல வந்து அவங்க சொன்ன பிரகிருதி நேச்சுரல் ஃபார்மிங், நம்ம PR பாண்டியன் தலைவர் எல்லாம் அங்கே போனேன், யாருமே கேட்கல. நீங்க நேச்சுரல் ஃபார்மிங் சொல்ற அதே நீங்கள் தான் GM அரிசி, 2 GM அரிசி 740 கோடி ரூபாய் நமக்கு கொடுத்தாச்சு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். எதுக்கு? பார்மசூட்டிக்கல் கெமிக்கல் கம்பெனிகளுக்கு நம்ம பேஷன்ஸாக கிடைக்கணும். அதுக்கு நம்ம சாப்பிட்றதெல்லாம் பாய்சன் ஆகணும். ஃபோர்ட்டிஃபைட் கேட்டிருக்க உங்களுக்கு, ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், ஃபோர்ட்டிஃபைட் மில்க், ஃபோர்ட்டிஃபைட் டால். ஏன்னா விவசாயம் பண்றது இல்லை. ஃபோர்ட்டிஃபைட் ஃபேக்டரியில இருந்து அரிசி பண்ணி அந்த அரிசியை ஃபேக்டரியில இருந்து கொண்டுட்டு வந்து ரேஷன்ல போட்டு நம்ம கொடுக்கறது, நம்ம சாப்பிடுறோம். அதனால தான் நான் சொல்றது, இந்த கோரிக்கையில நான் ஒன்று கூடி சொல்றேன் தம்பி ஈசன், எல்லா ஒப்பந்தங்களும் WTO ரிலேட்டட் ஒப்பந்தங்கள்ல இருந்து இந்தியா வெளியில வரவணும். அது போட்டிருக்கோம். அது கூடாம எல்லா ஜெனடிக் மாடிஃபைட் சீட்ஸ் ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வேணே வேணாம் இந்தியாவில். இந்தியாவிலே பால் கொடுக்குற ஃபோர்ட்டிஃபைடு, டால் கொடுக்குற ஃபோர்ட்டிஃபைடு. இது எல்லாமே அரசு நம்ம அவங்க சதிக்கிற, நம்ம தெரியாது, நமக்கு தெரியாது. ஒரு மீடியாவும் சொல்றது இல்லை. ஏன்னா எனக்கு என்ன கேன்சர் பேஷண்ட் அவனுக்கு கிடைக்கணும், என்ன கார்டியாக் பேஷண்ட் அவனுக்கு கிடைக்கணும். அப்படித்தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முன்னாடியில் போகும். அதுக்காகத்தான் அவங்க நம்மளை இந்த மாதிரி பாய்சன் சாப்பிடுறது. அதனால நான் சொல்றது, கோரிக்கையில முக்கியம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட் வேணே வேணாம், ஃபோர்ட்டிஃபைட் வேணே வேணாம். எண்ணெயை குறித்து சொன்ன இங்க ஒரே காரியம் மட்டும் சொல்லி நான் நிறுத்துறேன். எண்ணெயில பாம் ஆயில் ஸ்டாப் பண்ணி தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும் அப்படி இந்த கோரிக்கையில் இருக்கு இல்லையா? அது வேணும். அதுக்கு மீது நம்ம யோசிக்க வேண்டியது, இந்தியாவில் இம்போர்ட் பண்ற, சவுதி அரேபியாவில இருந்து இம்போர்ட் பண்ற பாரஃபின் பேக்ஸ் இருக்கு. பாரஃபின் பேக்ஸ் இம்போர்ட் பண்ற ஒரே ஒரு கம்பெனி ஃபார்ச்சூன் கம்பெனி, அதானியோட கம்பெனி. அந்த பாரஃபின் பேக்ஸுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? லூப்ரிகேஷன் மெஷின் லூப்ரிகேஷன் மட்டும்தான். கரியோயில் இருந்தது முன்னாடியிலே, அந்த கரியோயிலுக்கு யூஸ் மட்டும்தான் இருக்கு.
இந்த பாரஃபின் வேக்ஸுக்கு. அந்த பாரஃபின் வேக்ஸ் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி அது ஒயிட் ஆயிலை மாற்றி அந்த ஒயிட் ஆயில் தான் நம்ம தேங்காய் எண்ணெயிலே ஆட் பண்ணுறது. காங்கேயத்தில் போய் நான் சொன்ன கேட்டால் சுப்பிரமணி தேங்காய் எண்ணெய் வேணும்னு சொன்னால் காங்கேயத்தில் இருந்து அவங்ககிட்ட கேட்கும், எங்கிட்ட கேட்கும் எத்தனை % தேங்காய் ஆயில் வேணும். நான் 40% தேங்காய் ஆயில் சொன்னால் பாக்கி 60% அவன் ஒயிட் ஆயில் அதில் ஆட் பண்ண. அந்த மாதிரி எல்லா எண்ணெயிலையும் எடிபிள் ஆயில், எல்லா எடிபிள் ஆயிலையும் இந்த பாரஃபின் பேக்ஸ் ஆட் பண்ணித்தான் இந்தியா மார்க்கெட்டில் விற்கிற. அரசாங்கம் நரேந்திர மோடி கவர்மெண்ட் அது ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஒரே கம்பெனி தான் இம்போர்ட் பண்ணுறது, அதானி ஃபார்ச்சூன் கம்பெனி. அதனால நான் சொல்றது, இந்த கோரிக்கையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகிட்டையும் இதை இம்போர்ட் பண்ணுறது பாரஃபின் பேக்ஸ் கம்ப்ளீட்லி இம்போர்ட்டிங் ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா நம்ம குழந்தையில இருந்து சாப்பிட்ற வரைக்கும் யூஸ் பண்ணுற எடிபிள் ஆயில், அந்த எடிபிள் ஆயிலில் கிடைக்கிற டிசீஸ், பாக்கெட்டட் எடிபிள் ஆயில் எல்லாமே அடல்ட்ரேட்டட். அதனால அது கூட நான் சொல்லி ஏன்னா மக்களுக்காக எனக்கு 72 73 வயசாச்சு, இதுவரைக்கும் மெடிசன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்கிறோம். இதுவரையும் ஒரு விவசாய போயிட்டே இருக்கிறோம். ஆனால் மக்கள் அதுங்களுக்கு நம்ம தெரியாமல் நம்ம பாய்சன் சாப்பிடுறேன். அதனால தான் இதெல்லாம் சீட்டிங், அரசாங்கம் பண்ற சீட்டிங். அதனால நான் சொல்றது, இது கூடி இந்த கோரிக்கையில் படித்தவனும் இந்த மாதிரி ஒரு மாநாடு அரேஞ்ச் பண்ணதுன்னு எல்லா மக்களையும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறோம். என்னோட இந்த லீடர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட், யூனியன் இல்லை, அசோசியேஷன் இல்லை, ஒரு மூவ்மெண்ட், கிசான் மூவ்மெண்ட், விவசாயிகள் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அரசாங்கத்தை சேஞ்ச் பண்ணலாம், சாத்தியமா?